ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் இல்லாதபோது பார்வதி தேவி நீராட சென்றார். நந்தி கணத்தை காவலுக்கு நிற்க வைத்து சென்றார். அப்போது அங்கு வந்த ஈசன் உள்ளே செல்ல முயன்றபோது அவரை நந்தி தடுத்து நிறுத்தினார். பார்வதி தேவியார் நீராட சென்றுள்ளதால் யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று கட்டளையிட்டு காவலுக்கு நிற்க வைத்து சென்றதாக கூறினார். இருந்தபோதிலும் பார்வதி தன் மனைவி என்று கூறிய ஈசன் நந்தியின் தடுப்பை மீறி உள்ளே சென்றார். இதனைக் கண்ட பார்வதி யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று கூறியிருந்தேனே என்று நந்தியிடம் கேட்டார். அதற்கு பதில் அளித்த சிவனோ நந்தி என் சேவகன். அதோடு நான் உன் மணாளன் என்பதால் நந்தி என்னை தடுக்கவில்லை என்று தெரிவித்தார். தன் பாதுகாவலுக்காக பார்வதி தேவியால் படைக்கப்பட்ட விநாயகர். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி தனக்கு பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கு மட்டுமே முழுபாதுகாவலனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த சிந்தனையிலேயே நீராடச் சென்ற பார்வதி தேவியார் தான் பூசிக் கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் கையில் பிடித்து ஒரு உருவமாக்கினார். அதற்கு உயிரையும் கொடுத்து விநாயகர் ஆக்கினார். விநாயகரை பார்வதி தேவி உருவாக்கினாலும் அவரை உலகிபிக்கைக்குரியவராக யானை முகம் எடுக்க வைத்தவர் சிவபெருமானே.